அகிலா. என்னாச்சு விஸ்வா? உள்ள வாங்க. என்னாச்சு விஸ்வா? அவங்க திரும்பி வந்துட்டானா? இல்லைன்னா நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்களா? விஸ்வா, வேண்டாம் விஸ்வா, அவனை போலீஸ் விடவே கூடாது. கடத்தல், ஹவாலா கேஸ்னு எல்லாமே அவன் மேல போட்டு உள்ள தள்ளிடுங்க விஸ்வா, ப்ளீஸ். அவங்களே விடுறேன்னு சொன்னாலும் நீங்க ஏதாச்சும் பண்ணி அவனை வரவிடாம பண்ணிடுங்க விஸ்வா, ப்ளீஸ். நந்தினியும் உங்க அம்மாவும் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம கவலையா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு ரூம போட்டிக்கிட்டு நீங்க எப்ப வருவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் விஸ்வா. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. விஸ்வா, விஸ்வா சொல்லுங்க, அவன் என்ன ஆனா? இன்னும் ஸ்டேஷன்ல தானே இருக்கான்? என் கஸ்டடியில இருக்கான். வேற ஒரு இடத்துல வச்சிருக்கேன். வேற இடமா? என்ன சொல்றீங்க விஸ்வா? அவன் அரெஸ்ட் பண்ணது ஒரிஜினல் போலீஸ் இல்ல, நான் அரேஞ்ச் பண்ண போலீஸ். இல்ல அகிலா, எனக்கு வேற வழி தெரியல. ஒருத்தன் எவ்வளவு நாள் தான் நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான், நம்மளும் பொறுமையா இருந்துகிட்டே இருக்க முடியும். அதான் தூக்கிட்டேன். என்ன ஒண்ணு விஸ்வா சொல்லுங்க, ஏன் தயங்குறீங்க? அவன் உண்மையை சொல்லலங்கிறது கூட எனக்கு பெருசா டிஸ்டர்ப் பண்ணல. உன் கழுத்துல தாலி கட்டியே தீருவேன்னு ஒத்த கால நிக்கிறான். எவ்வளோ கேட்டு பார்த்தேன், மிரட்டி பார்த்தேன். பசங்க கஸ்டடியில் விட்டுட்டு வந்திருக்கேன். அடிச்சு நோங்கெடுத்து உண்மையை வரவழைக்க சொல்லுவான். இவென்ச்சுவலி சொல்லிதான் ஆகணும். விஸ்வா, அப்படி அவன் சொல்லலன்னா? சொல்லாம எங்க போவான்? சொல்லாம எங்கேயுமே போக முடியாது அவனால. விஸ்வா, அவன் இங்க வரக்கூடாது. உண்மையை சொன்னா கூட அவன் இங்க வரக்கூடாது. ஏன்னா என் கழுத்துல இல்ல விஸ்வா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னதுதான். அவன் என் கழுத்துல தாலி கட்டக்கூடாது. அப்படி ஒண்ணு நடக்கிற மாதிரி இருந்தா நான் என் உயிரை போக்கிப்பேன் விஸ்வா. அதுக்கு அவசியம் இல்ல அகிலா. அவன் இனிமேல் உண்மையை சொன்னா கூட இங்க வரமாட்டான். எப்பவுமே இங்க வரமாட்டான். தைரியமா இரு. மனசுல எந்த டென்ஷனும் இல்லாம நிம்மதியா ரெஸ்டடு. என்ன சார் பண்ண போறீங்க? எனக்கு என்ன தான் பண்ண போறீங்க? எனக்கு ஏதாவது ஆச்சுனா பெரிய சிக்கல மாட்டிப்பீங்க. என்னடா சிக்கல் வரும்? என்ன சிக்கல் வரும்? நீ என் சட்டையை பிடிச்சி இழுப்ப, நான் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு உன்னை மகாராஜா மாதிரி மரியாதை கொடுத்து வெளியில அனுப்பணுமா? சார், நீங்க பண்ற சரியில்லை. நீங்க அந்த சட்டையோட போலி மருந்து லேபிள கிழிச்சனால தான் உங்க சட்டையை பிடிச்சேன். இல்லன்னா நான் பாட்டுக்கு அமைதியா இருந்திருப்பேன். டேய், இப்பவும் நீ பேசாம இருக்கணும்னு தாண்டா அங்க உட்கார வச்சிருக்கேன். என்னடா பாக்குற? உனக்கு இசிஜி டெஸ்ட் எடுக்கவா இத்தனை வயரையும் உடம்புல மாட்டி இருக்கும்? உனக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து உன்னை பேச விடாம பண்றதுக்கு தாண்டா இதெல்லாம் பண்ணியிருக்கோம். சத்யா என்ன பண்ணா உனக்கு என்னடா? நீ பாட்டுக்கு வாயை மூடிட்டு பேசாம இருந்திருக்க வேண்டியது என்னடா? பெரியவன் மாதிரி அவங்ககிட்ட போய் தகராறு பண்ற. அது மட்டும் இல்லாம என்கிட்டயே கம்ப்ளைண்ட் பண்ண வர்ற. என்னடா அதெல்லாம்? நீ ஆடுன ஆட்டத்துக்கும் துள்ளுன துள்ளலுக்கும் தாண்டா இங்க வந்து உட்கார்ந்துருக்க. புரியுதா? இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். அந்த சத்தியக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி பண்றீங்களா? நான் உங்களை சும்மா விட மாட்டேன் சார். என்னடா பண்ண முடியும் உன்னால? ஒன்னும் பண்ண முடியாது. ஏய், உனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. சார் வேணாம் சார். சார் சார் வேணாம் சார். சார் வேணாம் சார். சார் சார் ஏண்டா மகேஷ், சாம்பிள் டோஸ் எப்படி இருக்கு?
உச்சி மண்டையில சுருங்குதா? யோ, அடுத்த டோஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமா குடியா. டோஸ் ஏத்தியா? மகேஷ், இப்படியே டோஸ் அளவை கூட்டி கூட்டி உன்னை மயக்கமாக்கிறேன், பாக்குறியா? ஏத்தியா டோஸ? ஃபுல்லா ஏத்தியா? மயங்கிட்டான். திருப்பி எந்திரிச்சான்னா இன்னொரு டோஸ் குடியா. என்னாச்சு வக்கீல் சார்? மகேஷை பாத்துட்டீங்களா? ஜாமீன் பெட்டிஷன் போட்டீங்களா? சாரி சுந்தர், ஜாமீன் அப்ளை பண்ண முடியல. சார் என்ன சார்? ஏன் சார் அப்ளை பண்ண முடியல? மகேஷ் ஒத்துக்க மாட்டேங்கிறானா இல்ல ஜாமீன் வக்காலத்துல கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றானா? நான் வேணா அவங்ககிட்ட பேசி கையெழுத்து போட சொல்றேன் சார். மகேஷ் இருந்தா தானே அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கி ஜாமீன் வாங்க முடியும். மகேஷ் தான் இங்க இல்லையே. என்ன சார் சொல்றீங்க? மகேஷ கோர்ட்ல நிறுத்தி விசாரிச்சு திரும்ப கூட்டிட்டு போயிட்டாங்களா? மகேஷை கோர்ட்டுக்கே கொண்டு வரல. கோர்ட்ல பூரா விசாரிச்சு பார்த்துட்டேன். மகேஷ்னு யாரையும் இங்க கூட்டிட்டு வரலையா. என்ன சார் இது? அவனை எப்போ கோர்ட்டுக்கு அனுப்பிட்டேன்னு ஸ்டேஷன்ல சொன்னதுனால தான் சார் நான் ஆட்டோல வரும்போதே போன் பண்ணி உங்ககிட்ட விஷயத்தை சொல்லிட்டு நானும் பதறி அடிச்சு ஓடி வரேன். நீங்க என்னடானா மகேஷ் இங்க வரலன்னு சொல்றீங்க. நல்லா கேட்டு பாத்தீங்களா சார்? தெளிவா கேட்டு பார்த்துட்ட சுந்தர், மகேஷ்னு யாருமே கொண்டு வரலையா. என்ன சார் இது குழப்பமா இருக்கு? கோர்ட்டுக்கு வராம மகேஷ் எங்க சார் கூட்டிட்டு போயிருப்பாங்க? அதான் எனக்கும் தெரியல. ஒருவேளை வழியில டிராபிக் ஜாம் இல்லைன்னா வேற கைதிகளை வேற கேஸ்ல ப்ரொடியூஸ் பண்ண கூட்டிட்டு போயிருப்பாங்க. இதையெல்லாம் முடிச்சிட்டு கடைசியா கொண்டு வரலாம். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. எங்க போனாலும் கடைசியா இங்கே தான் வந்தாகணும். அதனால நாம இங்கே வெயிட் பண்ணுவோம். மகேஷ் வந்ததும் ஜாமீன் அப்ளை பண்ணி கூட்டிட்டு போயிடுவோம். சார் ரொம்ப குழப்பமா இருக்கு சார். ஹாஸ்பிட்டல்ல அத்தை வேற ரொம்ப சீரியஸா இருக்காங்க. இப்ப என்னடானா இவன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டு ச்சே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சார். மகேஷ் இல்லாம என்னால திரும்பி போக முடியாது சார். How to satisfy a girl? ஆக்சுவலி மச்சான், புள்ளி ஆடியன்ஸ் ஞாபகம் இருக்குல்ல, தளபதியாலேயே தடுக்க முடியல. What is the economic policy change in India? When India will become super power? இந்த சூப்பர் சிங்கர் யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன்? என்ன ரியாக்ஷனே காணோம். சார் அப்ப நீங்க தானே அவரு? அப்பா எங்கப்பா போறீங்க? உங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு என்னால இங்க உட்கார முடியலம்மா. அவளை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. அதனால நான் கொஞ்சம் வெளியில போய் உட்கார்றேன்.
உங்களையெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேனா? அம்மா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்ல. நீங்க நல்ல குணமாய் வந்தாலே போதும்மா. எனக்கு குணமாகுங்கிற நம்பிக்கையே போயிடுச்சுடி. சீக்கிரமா போய் சேர்ந்துட்டா நிம்மதியா இருக்கும்னு தோணுதுடி. ஏமா இப்படி பேசுற? உனக்கு ஒண்ணும் ஆகாது, தைரியமா இருமா. நான் போய் சேர்ந்துட்டா அப்பாவை நல்லபடியா பாத்துக்குவீங்கல்ல? என்னம்மா? எனக்கு தூங்கணும் போல இருக்குமா? இதுவே கடைசி தூக்கமா இருந்தா நல்லா இருக்கும். அம்மா என்ன அப்படியெல்லாம் பேசாதம்மா. அப்படி பேசாத. இனிமே நான் உங்களுக்கு தொந்தரவா இருக்க மாட்டேன்டி. தூங்குறேன்டி. ஏமா இப்படி பேசுற? உனக்கு ஒண்ணும் ஆகாது. இங்க இருந்து நல்ல குணமாகி நீ தெம்ப வீட்டுக்கு வருவ பாரு. ரேவதி, நீ அம்மாவை பாத்துக்கோ. குழந்தைய பக்கத்து வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். அவ தனியா இருப்பா. நான் வீட்டுக்கு போய் கந்த சஷ்டி கவசம் புக்கையும் எடுத்துட்டு வந்துடுறேன். அது அம்மா முன்னாடி படிச்சா அம்மாவோட பயம் போயிடும். அப்படியே கொஞ்சம் சமைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். சரிக்கா. அம்மா தொந்தரவு பண்ணாத. அவங்க நல்லா தூங்கட்டும். நான் போயிட்டு வரேன். அப்பா, அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. ரேவதி துணைக்கு இருக்கா. நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. நீங்க 2 பேரையும் கவனிச்சுக்கோங்கப்பா. சரி, போயிட்டு சீக்கிரம் வந்துடும்மா. ஹாய் பிரதர். என்ன வாசல்ல நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. என்ன விஸ்வா, ஆதி இங்க இருப்பாருன்னு எதிர்பார்க்கலையா? எப்போ வந்துட்டாரு. உங்களுக்கு ஃபோன் பண்ணான்னு நான் சொன்னேன். ஆனா ஆதி தான் வேண்டான்னு சொல்லிட்டாரு. விஸ்வாக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலன்னு சொன்னாரு. அதான் நான் உங்ககிட்ட சொல்லல. ஆனா ஆதியை நீங்க இங்க பார்த்தது ரொம்ப குழம்பி போயிட்டீங்கல்ல? பின் இருக்காத சிஸ்டர். அடப்பட்டு கிடந்தவன் எப்படி இங்க வந்தாங்கிற குழப்பம் இருக்கதானே செய்யும். என்ன பிரதர் பாக்குறீங்க? போலீஸ் அடைச்சு வச்சிருந்தாங்களே, அதை தான் சொன்னேன். விஸ்வா, ஆதி பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு. வெளியில வர்றது கஷ்டம். 2 நாள்ல கோர்ட்டு கொண்டு போனதான் ஜாமீன்ல எடுக்க முடியும்னு சொன்னீங்கல்ல. ஆனா ஆதி வந்துட்டாரு பாத்தீங்களா?
ஆமா விஸ்வா, ஆதி வந்த பிறகுதான் எல்லாருக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் திரும்பி வந்துச்சு. என்னெல்லாம் நடக்க போதும்னு எல்லாம் பயந்துட்டு இருந்தோம்ப்பா. நல்ல வேளை, யார் செஞ்ச புண்ணியமோ ஆதிய நல்லபடியே திருப்பி கொண்டு வந்துருச்சு. எல்லாம் என் அகிலா செல்லம் பண்ண புண்ணியம் தாமா. ஆமாப்பா. அவ கழுத்துல நான் கூடிய சீக்கிரம் தாலி கட்டணுங்கிறதுக்காக தான் அந்த ஆண்டவன் என்னை இங்க கொண்டு ஆண்டவா, வந்திருக்கான். நல்ல ஜோசியர் சொன்ன மாதிரி வர புதன்கிழமை அகிலா கழுத்துல நான் தாலி கட்டுவேன். அதை இனிமே எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. இந்த போலீஸ்காரங்களை யார் அனுப்பிச்சிருக்காங்கன்னே ஒண்ணும் தெரியல விஸ்வா. யாரையோ பிடிக்கணும்னு நினைச்சு நம்ம ஆதியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா சரியான நேரத்துல உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிருக்கலன்னு வெயி, ஆதி மேல போலீஸ்காரங்க போய் பட்டம் கட்டி உள்ள வச்சிருப்பாங்க விஸ்வா. ஆமாங்க, போலீஸ்காரங்க ஆதிய ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்களாம். செய்யாத தப்ப செஞ்சேன்னு ஒத்துக்கோன்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. எப்படியோ மேலிடத்துல இருந்து உண்மையான குற்றவாளியை பிடிச்சிட்டோம். அவன் பேரும் ஆதிங்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆயிட்டோம்னு தெளிவா சொன்னதுனால இவரை விட்டுட்டாங்களாம். பாவம், அதுக்குள்ள ஆதி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு விஸ்வா. நான் மட்டுமா கஷ்டப்பட்டேன் சிஸ்டர்? விஸ்வா பிரதர் கூட தான் கஷ்டப்பட்டாரு. நான் என் கண்ணால பார்த்தேன். பிரதர் பேசாத பேச்சு இல்ல, பண்ணாத வேலை இல்ல. ஆனா என்ன பண்றது, எதுவுமே எடுபடாம போச்சு. எவ்வளவு வேலை பண்ணாரு. ஆளுங்களை எல்லாம் கூட்டு வந்து, அத பிரதர் வக்கீலெல்லாம் கூட்டு வந்தீங்களே, அதை தான் சொன்னேன். வக்கீல கூட்டிட்டு வந்து பயங்கர ஆர்கியூமெண்ட். ஆனா போலீஸ் தான் காது கொடுத்து கேட்கல. இவனை எப்பயாவது கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்திட்டு தான் மறுவேலைன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. ஏன் சிஸ்டர், இதெல்லாம் அவர் உங்ககிட்ட சொன்னாருன்னு என்கிட்ட சொன்னீங்கல்ல? ஆமா ஆதி, விஸ்வா உங்களை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடணும்னு ரொம்ப ட்ரை பண்ணாரு. ஆனா அவரால முடியல. அதான் சிஸ்டர், நான் வந்துட்டேன்ல. இனிமே எந்த சக்தியாலையும் என் செல்லத்தை எங்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. புதன்கிழமை அகிலா கழுத்துல நான் தாலி கட்ட போறது கன்ஃபார்ம். பிரதர், நான் சொல்றது கரெக்டா? விஸ்வா என்னப்பா வேணா, நான் சொல்ல போறான். அகிலாவையும் உன்னையும் சேர்த்து வைக்கிறது அவனோட கடமை. ஆபத்து காலத்துல காப்பாத்தின அகிலாவுக்கு அவன் செய்யற நன்றி கடன் இல்ல விஸ்வா? அம்மா, எனக்கு லேசா தலைவலிக்குது. நான் உள்ள போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரேன். சிஸ்டர், நான் அப்படி இப்படி போயிட்டு வந்ததுல கொஞ்சம் இப்படி இப்படி தலைவலிக்குது. எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி கிடைக்குமா? கண்டிப்பா. இதோ 2 மினிட்ஸ். தேங்க் யூ. இப்ப பாரு, உன் ஆளு விஸ்வாவை டர்ராக்க போறேன். யாருக்கு பிரதர் ஃபோன் பண்றீங்க? உங்க பாடி கார்ட்ஸ்க்கா? ரொம்ப வீக்கான பசங்களா இருக்காங்களே. என்னடா பண்ண அவங்கள? எப்படி வந்த? கரெக்ட் பண்ணிட்டேன் பிரதர். ஆமா பிரதர், நான் நினைக்கிறேன் உங்க பாடி கார்ட்ஸ் ஃபினான்சியலி கொஞ்சம் வீக்குன்னு நினைக்கிறேன். நீங்க எவ்வளவு கொடுத்துருப்பீங்க? தலைக்கு 1000 ரூபா தான் கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். என்ன கட்டி போட்டானுங்க. நான் எக்ஸ்ட்ரா 1000 ரூபா கொடுத்தேன், அவுத்துட்டானுங்க.
வாட் கேன் யூ டூ பிரதர்? இப்போ எதுக்கு பிரதர் வேண்டாத வேலையெல்லாம்? ஹீரோவா இருக்கிறத விட்டுட்டு எதுக்கு வில்லத்தனம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ஃபேஸை பாருங்க, இந்த வெண்ணிலா சாஃப்டி ஐஸ்கிரீம் மாதிரி சாஃப்டா இருக்கு. உங்க மூஞ்சிக்கு இந்த வில்லத்தனம் சூட் ஆகல பிரதர். சொன்னா கேளுங்க. இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? அதான் வில்லத்தனம் பண்றதுக்கும் கிரிமினல் வேலை பண்றதுக்கும் நாங்க இருக்கோமே. நீங்க இதுக்காக அடிக்கடி இந்த வில்லன் மாஸ்கை போட்டுக்கிட்டு உங்க மூக்க உடைச்சுக்கிறீங்க. இப்போ பாத்தீங்களா என்னாச்சுன்னு? நீங்க மண்டையை உடைச்சு 1000 ரூபா கொடுத்து போட்ட பிளானை நான் சிம்பிளா எக்ஸ்ட்ரா 1000 ரூபா கொடுத்து உடைச்சிட்டேன். இனிமே வர்ற புதன்கிழமை எனக்கும் அகிலாவுக்கும் பிப்பி 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 கல்யாணம் தான், மேரேஜ், சாதி கன்ஃபார்ம்ட். நான் இப்பவும் சொல்றேன் பிரதர், அகிலா காலத்தில் நான் தாலி கட்டி இந்த வீட்டில இருந்து கூட்டிட்டு போவதா போறேன். நீங்களும் என்ன சந்தோஷமா வழி அனுப்பதா போறீங்க. என்ன பிரதர், நான் சொல்றது கரெக்டா? அதுல என்ன சந்தேகம்? வாங்க சிஸ்டர். ஒன்றும் இல்லை, பிரதர் என்ன சொல்றாருன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் அகிலாவும் இந்த வீட்டில் தான் இருக்கணுங்கிற. நான் என்ன சொல்றேன்னா இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் அகிலாவும் ஹனிமூனுக்கு காஷ்மீர் சிம்லா இந்த மாதிரி போயிட்டு வரங்கிறோம். பிரதர் என்ன சொல்றாருன்னா இல்லை நீங்கள் இங்கே தான் இருக்கணும்னாரு. நான் என்ன சொன்னேன்னா இல்லை பிரதர், நீங்கள் பாருங்க நீங்களே சந்தோஷமா வழி அனுப்பி வைப்பீங்கன்னு சொன்னேன். அப்போதான் நீங்கள் ரூம்குள்ள வந்தீங்க. அவர் என்ன சொல்றது? நானே உங்க 2 பேரையும் வழி அனுப்ப போறேன். சோ ஸ்வீட். சரி, காஃபி சாப்பிடுங்க. தேங்க்யூ பிரதர். இந்தாங்க, டேக் யுவர் காஃபி. தேங்க்யூ சிஸ்டர்.